குட் மார்னிங் கேஷவ். இன்றைக்கி நம்ம தமிழ் பாடம் 6 முயல் அரசன் அப்படின்ற பாடல் நம்ம பாடத்தை படிக்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். அதில் பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுகளில் ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. பல்லாண்டு அப்படின்னா பல் கூட்டல் ஆண்டு, ஆ அதுதான் கரெக்டான ஆன்சர். பல் கூட்டல் ஆண்டு, பல்லாண்டு. செயலாக்கம், செயல் பிளஸ் ஆக்கம், செயல் கூட்டல் ஆக்கம் அப்படின்னு நம்ம படிக்கணும். செயல் கூட்டல் ஆக்கம், பல் கூட்டல் ஆண்டு. இப்போ அடுத்து சேர்த்து எழுதுக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதெல்லாம், 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 எப்போதெல்லாம், இப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். சேர்த்து எழுதுகள்ல தேர்ட் ஒன் இப்போதெல்லாம், இப்போதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சுச்சுங்களா? ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பேசி பிளஸ் இருந்தால், பேசி இருந்தால், இருந்தால், பேசி இருந்தால், வந்து பிளஸ் இருந்தது, வந்து இருந்தது, திருந்தது, வந்து இருந்தது, வந்திருந்தது, வந்திருந்தது, வந்திருந்தது. இது பாரு, வந்தி ஈது, வந்தி இருந்தது கிடையாது, வந்திருந்தது, வந்திருந்தது, தீருந்தது, வந்திருந்தது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளி. என்ன சொல்கிறாங்க? வினாக்களுக்கு விடையளி. அதில் ஃபஸ்ட்டு முயலின் கவலைக்கு காரணம் என்ன? முயல் கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், முயல் என்ன நினைக்கும், என்னைக்காவது ஒரு நாள் புள்ளி என்னை கொண்டுடும் அப்படின்னு, அதனால தான் அது கவலை அடையுது. இதை பேச்சுவாக்கில் சொல்கிறோம். ஆனால் எழுதும் போது எப்படி எழுதணும்னா, என்றாவது ஒரு நாள் புலி தன்னையும் கொன்றுவிடும் என்று முயல் கவலை அடைந்தது. எப்படி எழுதணும்? என்றாவது ஒரு நாள் தன்னையும் புலி கொன்றுவிடும் என்று முயல் கவலை அடைந்தது அப்படி எழுதணும். சரிங்களா? ரெண்டாவது, விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? விலங்குகள் கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குது. இது முயல் புலிகிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது? முயல் புலியிடம் விலங்குகள் கூட்டத்தில் தன்னை புதிய அரசனாக தேர்ந்தெடுத்ததாக கூறியது. எப்பா, நான் தான்ப்பா புது அரசன், தன்னை புது அரசனாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு கூறியது. முயல் புலியிடம் விலங்குகள் கூட்டத்தில் தன்னை புதிய அரசனாக தேர்ந்தெடுத்ததாக கூறியது அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு எழுதணும். கரெக்டா? சரியா? முயல் பிளஸ் முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலி என்ன செய்யக்கூடியது? நீ தான் அரசன் சொன்னா நீ அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ மெய்ப்பிக்கணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, முயல் புலியை பார்த்து சொல்லுது, உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ, இக்காட்டில் உள்ள விலங்குகள் என்னை கண்டு அஞ்சுவதை காண்பிக்கிறேன் அப்படின்னு முயல் புலியிடம் கூறியது. என முயல் புலியிடம் கூறியது. அதாவது, உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ, இக்காட்டு விலங்குகள் என்னை கண்டு அஞ்சுவதை நான் காண்பிக்கிறேன் என முயல் புலியிடம் கூறியது. உன்னை என்ன சொல்லிச்சு? இப்போ புலி என்ன சொல்லுது? என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னா, புலி ஒன்று நான் மன்னிச்சு விடணும்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடு என்னென்னா ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போய்விடு என கட்டுப்பாடு விதித்தது முயல். உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போய்விடு என கட்டுப்பாடு விதித்தது முயல். இதுதான் நம்ம இந்த லெசன்ல இருக்கிற கேள்வி பதில் ஆன்சர். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரித்ததுக்கு சேர்த்ததுக்கு மாதிரி எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்ச்சொல்னா என்ன? இப்போ இங்க இருக்கிற வார்த்தைகளுக்கு எல்லாம் எதிர்ச்சொல். பழைய, புதிய, கவலை. கவலைன்னா என்ன சொல்ல, எப்போ கவலை பண்றோம் அப்படின்னு சொல்றது பார்த்துக்கணும். கவலை அப்படின்னா மகிழ்ச்சி, கவலை. மெதுவாக, சத்தமாக, உறக்கமாக. தொடக்கம், முடிவு அப்படின்னு சொல்லலாம். உயர்ந்த, தாழ்ந்த. உண்மை, பொய். புதிய, பழைய. சத்தமாக, மெதுவாக. முடிவு, தொடக்கம். தோல்வி, வெற்றி.
உண்மை, பொய், மகிழ்ச்சி, கவலை இப்படின்னு நம்ம அந்த எதிர்ச்சொல் வந்து நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் ஆகிடணும். சரியா? இப்போ உள்ள போய் பார்க்கலாமா? எதிர்ச்சொல்லா சொற்றொடரை நிறைவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். அப்போ மகிழ்ச்சினா என்ன ஆப்போசிட்னா நம்ம தெரிஞ்சிடும். அப்போ பெய்யாவிட்டால் டேஷ் அடைவர், கவலை அடைவர். மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் கவலை. எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? பொய். அப்போ டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, தோல்வி என்பது முடிவல்ல. தோல்விதான் எண்டா? தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றியின் ஆரம்பம் ஆர் தொடக்கம். தொடக்கம், வெற்றியின் தொடக்கம்னு சொன்னோம். கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. அப்போ புதுசுக்கு பழசு, அப்போ பழமை. அப்போ இங்க பழைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ கரும்பலகையில் டெக்ஸ்ட் போர்டு, இந்த பிளாக் போர்ட்ல எழுதுறது, கல்வி கட்டுறது பழைய முறை, பழைய முறை. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். ஒருத்தவங்களுக்கு உயர்வான குணம். அதே பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம், தாழ்ந்த குணம். மருத்துவமனையில சத்தமாக பேசலாமா? பேசக்கூடாது. சத்தமாக பேசாமல் டேஷ் பேச வேண்டும், மெதுவாக மெதுவாக நாம பேச வேண்டும். அதே மாதிரி இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? சரியா தவறா? சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரியா தவறா நம்ம உள்ள இருக்கிற புக்ல இருக்கிற கான்டெக்ட் தான். புலி முயலின் முன்னோரை கொன்று தின்றது. ஆமா, புலி இதுக்கு முன்னாடி முயலோட எல்லா முன்னோர்களையும் சாப்பிட்றோம், இதையும் முட்டா சாப்பிட்டுருக்கோம். கரெக்டா? அதனால டிக், எஸ், சரி. முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது? இல்ல, தவறு. கரும்பு கொடுத்துச்சு, கொடுக்கல. விலங்குகள் கூட்டம் நடந்த போது புலி தூங்கி கொண்டிருந்தது. ஆமா, புலி தூங்கி தான் இருந்துச்சு. இல்லைன்னா புலி வந்து அந்த விலங்கு கூட்டத்துக்கு வந்திருக்கும்ல, அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கோம்ல, அட்டெண்டன்ஸ் போடல. அதனால புலி தூங்கி கொண்டு இருந்தது. ஆமா, தவறு. ஆக்சுவலா தவறுன்னு போட்டிருக்காங்க. நான் இது கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன் கண்ணா என்னன்ட்டு. சரியா? முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. ஆமா, அதான் உண்மை. முயல் போய் என்ன சொல்லிச்சு புலிகிட்ட? டே புலி, நல்லா கேட்டுக்கோ, என்னை பார்த்து எல்லா மிருகம் பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? எஸ். முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. முயல் வந்து புலியை காட்டுல இருந்து நீ தான் ஆட்சி பண்ண சொல்லிச்சா? நோ 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 நோ. புலி என்ன சொல்லிச்சு? நீ இந்த காட்டை விட்டு போனதுக்கு கட்டுப்பாடு விதித்து. சரிங்களா? அதுதான் அந்த கொஸ்டின் பார்த்துக்கணும் நாம. இப்போ அடுத்தது நம்ம அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எது முன்னே எது பின்னே அகர வரிசை அப்படின்றாங்க. அகர வரிசைன்னா என்ன? அந்த ஆர்டர். ஆனா இங்க எல்லாமே பால் ஆரம்பிக்குது. அப்போ அகரல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து படை. பாக்கு அப்புறம் பா பா பி பி. பா இருக்கா? பா இல்ல. அப்போ ப இருக்கு, படை. பா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பி, பின்னாக்கு இருக்கு. அப்போ பாப்பா பி. பீர்க்கு ஊக்கு பாத்தீங்கன்னா பீர் அப்படின்னு இருக்கு. அப்போ படை, பின்னாக்கு, பீர்க்கு வந்துச்சா? 3 ஃபில் பண்ணிட்டோம் நம்ம. பாப்பா பி பி. பூ. அடுத்தது புத்தகம். புத்தகம்ன்றது 4வது. பூக்கு அடுத்தது பூ, பூமி. அப்போ பூமி. பாப்பா பி பி பூ பூ. அப்போ பூ பூ. ஏ அடுத்தது வந்து என்ன வரும்? ஏன்னா பே, பெட்டி. அடுத்தது என்ன வரும்? பெட்டி. பெட்டிக்கு அடுத்து என்ன வரும்? பெட்டிக்கு வந்து பே. அது வந்து ரொம்ப பேன்னு வர்றதுக்கு பதிலாக இங்க என்ன வரும்? போ வருது. போ, பே, போ. பேக்கு அடுத்தது பே. எந்த வார்த்தையும் இல்லை. பே, பாப்பா பி பி போ போ. பை. அடுத்தது பைந்தமிழ். பைந்தமிழ் வந்துடும். பாப்பா பைந்தமிழுக்கு அடுத்தது அடுத்தது போ, பொத்தான். அடுத்தது பௌத்தம் அப்படின்னு வரும். ஸோ ஆர்டர் சொல்லுவாங்க நானு. படை, பின்னாக்கு, புத்தகம், பின்னாக்கு, பீர்க்கு, புத்தகம். அதுக்கப்புறம் பூமி, பெட்டி, பைந்தமிழ், பொத்தான், பௌத்தம். சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து நம்ம கரெக்டாக எழுதி அதே ஆர்டரில் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ
இப்போ அடுத்து சக்கரம் காட்டுற ஈரெழுத்துக்களை என்ன என்பது கீழ்கான குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியுது. பா இருனா பார், தேர்னா தேர், ஊர், நீர், மோர், பேர், போர், நார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? உலகம் என்பதன் வேறு சொல். உலகம் என்ன? பார். பார் உலகு. பார்னா உலகு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார். திருவிழா என்றால் இது இருக்கும். திருவிழா என்ன இருக்கும்? தேர் இருக்கும். தேர். மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ஊருன்னு சொல்லுவோம். ஊர். அடுத்தது இது இல்லாம உயிர் இல்லை, தண்ணி இல்லாம ஊர் இல்லை, நீர். சரிங்களா? அடுத்தது நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். தயிரை கடைஞ்சா மோர். அதுக்கப்புறம் மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உறவு வேர். செடியோட வேர். மன்னர்கள் தன் நாட்டு எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோட என்ன பண்ணுவாங்க? போர் செய்வாங்க. போர். அடுத்தது பூத்தெடுக்க உதவுவது. பூத்தொடுக்க, அதாவது பூ கட்டுறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா நார், வாழை நார் வச்சு பண்ணுவாங்க. அதுதான் நார். பேரு நார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ல, சின்ன ல, பெரிய ல, ல, இது எப்படி சொல்றது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி வந்து ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில் பண்ற கொடுக்கறத வச்சு நம்ம அழகா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்ன ல, பள்ளி, இல், சொல் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ல சின்ன ல தெரியுது. அப்ப இங்க பாருங்க, நெல் இருக்குது, அப்புறம் பால் இருக்குது, அகல் இருக்குது, அப்புறம் பால், அகல், அப்புறம் வேற என்ன இருக்குது? மல்லி, மல்லி இருக்குது. அப்போ பள்ளி, நெல், பால், மல்லி, அகல் இதெல்லாம் நம்ம சின்ன இல்லுக்கு சொல்லலாம். பெரிய இல்லுக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? தோல், வெள்ளி. தோல், வெள்ளி கொடுத்துருக்காங்களா? அப்ப நாம என்ன சொல்லலாம்? வால் கொடுத்துருக்காங்க. வள்ளி. அப்போ வால், வள்ளி, பள்ளி. வால், வள்ளி, பள்ளி, நாள். இங்க பெரியதா இருக்கு. அப்ப நாள். இதனாலும் நம்ம சொல்ல முடியும். இப்ப அடுத்தது இங்க பாருங்க, ழக்கு தமிழ் புகழ். தமிழ் புகழ் அப்படி இருக்கு. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா வாழ்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அடுத்து என்ன இருக்குது? அகழ்னு ஒண்ணு இருக்கு. மகிழ், இழுச்சி, அப்புறம் யாழ் அப்படின்னு 4 இருக்குது. அப்போ வாழ், அகழ், மகிழ்ச்சி, யாழ் அப்படின்னு 4 இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டர்ல இருக்குது. We will stop here. We will see for the next chapter. Bye.